ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன படம் பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படத்தோட பேர் ஆர் சீசன். இது 2023 ரிலீஸ் ஆன ஒரு சவுத் கொரியன் ஃபிலிம். ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மூவியோட ஸ்டார்டிங் சீனில் ஒரு ஆள் ஷோல்டர் பேக்கை மாட்டிக்கிட்டு கையில் ஐபேட் எடுத்துக்கிட்டு வராரு. ஆக்சுவலாக இவர் ஒரு வெக்கேஷன் கைடு. நீங்கள் நினைக்கிற மாதிரியான வெக்கேஷன் கைடு கிடையாது. இவர் டெட் சோல்ஸை கைட் பண்ணுற ஒரு வெக்கேஷன் கைடு. இப்போது இந்த கைடு ஒரு பாட்டிக்கிட்ட பேசுகிறாரு. அந்த பாட்டியோட நேம் பார்க்க. அவங்க இறந்து போயிட்டாங்க. இப்போது ஹெவனில் இருக்காங்க. அங்கே ஒரு காம்படிஷன் நடந்திருக்கும். அந்த காம்படிஷனில் இவங்க வின் பண்ணியிருப்பாங்க. ஸோ பூமிக்கு போகிறதுக்கான சான்ஸ் இவங்களுக்கு கிடச்சிருக்கு. அங்கே போய் இவங்க பொண்ணு கூட ஒரு 3 நாள் வெக்கேஷன் இருக்கிற மாதிரியான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் கிடச்சிருக்கு. இப்போ அந்த கைட் சொல்கிறாரு, அங்கே போய் உங்கள் பொண்ணு கூட இருக்க அந்த மெமரிஸ் மொமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நான் சேவ் பண்ணி வைப்பேன். அதை நீங்கள் எப்போ வேணாலும் போட்டு பார்த்துக்கலாம். இப்போ உங்கள் பொண்ணு எங்கே இருக்காங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. அதுக்கு அந்த பாட்டி, என் பொண்ணு ரொம்ப டேலண்டடான பொண்ணு, படிச்சுட்டு இப்போ UCLல ப்ரொஃபஸராக இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ அந்த கைடு உடனே அவரோட ஐபேட் எடுத்து அந்த லொக்கேஷனை பார்க்குறாரு. உடனே 2 பேரும் அந்த லொக்கேஷனுக்கு வந்துடுறாங்க. பார்த்தா தான் தெரியுது அது பாட்டியோட வில்லேஜ்னு. பாட்டி இதை பார்த்தோன்னே பயங்கர ஷாக் ஆகிடுறாங்க. இதை பார்த்தோன்னே பாட்டி பயங்கர ஷாக் ஆகிடுறாங்க. நம்ம எல்லைக்கு தானே போயிருக்கணும், எதுக்கு இங்கே வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அங்கே பார்த்தா பாட்டியோட வீடு இருக்குது. அந்த வீட்டுக்கு வெளியில் ஏதோ ஒன்று கொதிச்சிட்ருக்கு. சடனாக பாட்டியோட பொண்ணு அந்த வீட்டுக்குள்ளேருந்து வராங்க. இதை பார்த்த பாட்டி பயங்கர ஷாக் ஆகிடுறாங்க. அப்படியே ஹாப்பியாக ஆகிடுறாங்க. ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு பொண்ணை பார்த்துருக்காங்களா, அதனால தான் பொண்ணை போய் ஹக் பண்ணி ட்ரை பண்ணுறாங்க. அவங்களால முடியல. பிகாஸ் அவங்க இறந்து போய் இப்போ ஒரு டெத் சோலாக இருக்கிறதுனால அவங்களால அதெல்லாம் பண்ண முடியல. இங்கே ஒரு பொண்ணு வரால, இவ தான் நம்ம மூவியோட ஹீரோயின். இவளோட பேர் ஜிஞ்சு. இப்போ ஜிஞ்சு அங்கே துவைக்க வச்சுருக்க சில துணியை துவைச்சிட்ருக்கா. இதை பார்த்து பாட்டிக்கு ஒன்றுமே புரியல, கன்ஃபியூஸ்டாக இருக்காங்க. அப்போ அந்த கைட் சொல்கிறாரு, நம்மள மாதிரி உங்கள் பொண்ணு வெக்கேஷனுக்காக வந்திருப்பா போல் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு பாட்டி இங்கே தங்கத்துக்கான ஒரு ரூல்ஸை சொல்லிட்டு போகிறாரு. நீங்கள் யாரையும் தொடக்கூடாது. மெயினாக உங்கள் பொண்ணை தொடவே கூடாது. உங்கள் பொண்ணால் நீங்கள் பேசுறதை கேட்கவோ இல்லை உங்களை பார்க்கவும் முடியாது. 3 நாள் இங்கே இருங்க, என்ஜாய் பண்ணுங்கள். முடிஞ்சோடனே நானே உங்களை கூட்டிகிட்டு போகிறேன். அது வரைக்கும் எதுவும் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து இந்த கைடு அமைதியாக கிளம்பிடுறாரு. ஆனால் பாட்டி பொண்ணுக்கிட்ட போய் பேசுகிறாங்க. அவங்களால பேசாமல் இருக்க முடியல. ஆனால் நம்ம ஜிஞ்சுக்கும் ஒன்றுமே கேட்கல. இதுக்கப்புறம் பாட்டி அவங்களோட கிச்சனை போய் பார்க்குறாங்க. அங்கே பாட்டி முன்னாடி ஒரு ரெஸ்டாரண்ட் வச்சுருந்துருப்பாங்க. ஆனால் இப்போது அந்த ரெஸ்டாரண்ட்டை நம்ம ஜிஞ்சு தான் நடத்திட்டு வரா. ஸோ பாட்டிக்கு ஒன்றுமே புரியல, எதுக்கு இவ நம்ம ரெஸ்டாரண்ட் எடுத்து நடத்துகிறா, இவ ஃபாரினில் தானே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒன்றுமே புரியாமல் பார்த்துட்ருக்காங்க. அந்த டைமில் ஜிஞ்சு என்ன பண்ணுறா, அங்கே உடஞ்சி போன ஒரு சேர் இருக்குது. அந்த சேரை ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கா. இதை பார்க்குற பாட்டி அதை தூக்கி போட்டால் போச்சு, அதை எதுக்கு ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கான்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்காங்க. அந்த டைமில் ஜிஞ்சுக்கு அவள் ஃப்ரெண்டுக்கிட்டேருந்து கால் வருது. ஜிஞ்சு அந்த கால் அட்டன் பண்ணி சொல்கிறா, என்னை என் வேலையிலேருந்து ஃபயர் பண்ணிட்டாங்க. ஆனால் இது எனக்கு ரொம்ப சூட் ஆகுது, நான் இங்கே இருந்துடுறேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. அவள் ஃப்ரெண்டு சொல்கிறா, நான் சீக்கிரமாக உன்னை பார்க்குறதுக்காக வரேன், நீ எதுக்கும் கவலைப்படாத அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, நீ வரும்போது மாவு மட்டும் வாங்கிட்டு வா, நம்ம அதை வச்சு டம்ப்ளிங் செஞ்சு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிஞ்சு சொல்கிறா. அவளும் சரின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கா. அப்போது பாட்டி இதெல்லாம் கேட்க கேட்க அவங்களுக்கு ஹார்ட்டே வெடிச்சு போயிடும் போல இருக்குது. என்னது உன்னை வேலையை விட்டு தூக்கிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஷாக்கிங்காக கேட்டுட்ருக்காங்க. அந்த டைமில் ஒரு கார் வருது. அந்த காரில் இருந்து 2 கஸ்டமர்ஸ் வராங்க நம்ம ஜிஞ்சுவோட ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்றதுக்காக. ஸோ அவள் ஃப்ரெண்டு கூட பேசிகிட்டு இருக்க அந்த காலை கட் பண்ணிவிட்டு அந்த கஸ்டமர்ஸை போய் கவனிக்கிறா. அப்போ அந்த கஸ்டமர்ஸ் ஆர்டர் கொடுக்குறாங்க. அந்த ஆர்டருக்கு தேவையான எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு அவள் வீட்டுக்கு பின்னாடி ஒரு பங்கர் இருக்குது, அங்கே போய் கிம்ச்சி எடுக்கிறா. இங்கே நமக்கு சின்னதாக ஒரு ஃப்ளாஷ்பேக் காட்டுறாங்க. பாஸ்ட்டில் அவங்க அம்மா சொல்லியிருப்பாங்க, இந்த இடத்துல ஃபுட்டு ஸ்டோர் பண்ணி வச்சா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், 1 வருஷத்துக்கு கெட்டு போகாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதை சொல்லும் போது அவங்களுக்கு பயங்கரமாக மூச்சு வாங்கியிருக்கோம். அப்போது வில்லேஜோட ஓனர் என்ன சொல்லியிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி மூச்சு வாங்கினா பெல் ஃப்ளவர் எக்ஸ்ட்ராக்ட் சாப்பிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அது நான் வாங்கிடுவேன் சீக்கிரமாக அப்படின்ற மாதிரி பாட்டி சொல்கிறாங்க. ஸோ அதெல்லாம் பாட்டி நினச்சி பார்த்துட்ருக்காங்க. சரி பரவாயில்ல, நான் சொல்லும் போது கவனிக்காத மாதிரி எல்லாத்தையும் கவனிச்சிருக்க போல் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படி நினச்சிட்ருக்காங்க. இப்போ அதை எடுத்துகிட்டு இப்போ சமைக்க ஆரம்பிக்கிறா. சூப்பராக சமைக்கிறா, நல்ல ஸ்மெல் வருது. இதை பார்க்குற பாட்டி, ஓ உனக்கு சமைக்கலாம் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவள் சமையலோட அந்த ஸ்கில்ஸ், டெக்னிக்ஸ், மெத்தட் எல்லாத்தையும் பார்த்து பயங்கர இம்ப்ரெஸ் ஆகிடுறாங்க. இப்போ அவள் சமைச்சு முடிச்சுட்டு அதை எடுத்துகிட்டு போய் கஸ்டமர்ஸ்க்கு சர்வ் பண்ணுறா. எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. சாப்பிட்டுட்டு அவளை புகழ்ந்துட்டு காசு கொடுத்துட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. பாட்டி நல்லா தான் சமைக்கிறா, எனக்கும் சாப்பிடணும் போல தான் இருக்குது, ஆனால் இதுக்காகவே நான் உன்னை கஷ்டப்பட்டு படிக்க வச்சு ஃபாரின்க்கு அமிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாவம் எதுவுமே புரியாமல் பார்த்துட்ருக்காங்க. இதுக்கப்புறம் ஜிஞ்சு அவளோட சைக்கிள் எடுத்துக்கிட்டு நம்மளோட பார்க் பாட்டியோட ஃப்ரெண்டை பார்க்குறதுக்காக போகிறா. அங்கே அவங்க செசமி ஆயிலெலாம் விற்பாங்க, அதை போய் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கா. அந்த பாட்டிக்கு நம்ம ஜிஞ்சு மேலே கோவம். பிகாஸ் இவ்வளோ நல்ல வேலையை விட்டுட்டு இங்கே கஷ்டப்படாலே அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு ஆயில் தரமாட்டேன்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் இவன் எப்படியோ பேசி அதை வாங்கிட்டு அங்கேருந்து வந்துடுறா. வீட்டுக்கு வந்த உடனே எதையோ ஃப்ரை பண்ணிகிட்ருக்கா. ஃப்ரை பண்ணும்போது நமக்கு இங்கே ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் ஒன்று காட்டுறாங்க.
பாட்டி வந்து ஜிஞ்சுக்கு கால் பண்ணியிருப்பாங்க. ஆனால் ஜிஞ்சு வந்து சரியாகவே பேசியிருக்க மாட்டா. நீ எப்போ வந்து ஸ்டேட்ஸ்க்கு போகிற எனக்கு சொல்லு அப்படின்ற மாதிரி பாட்டி கேட்கும்போது கூட நான் பிஸியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணியிருப்பா. ஸோ பாட்டி வந்து அவங்களோட சிஸ்டர் இன் லாவுக்கு ஃபோன் பண்ணி கேட்கும்போது தான் அவங்க சொல்லியிருப்பாங்க அவள் நெக்ஸ்ட் வீக் போகிறா அப்படின்னு சொல்லிட்டு. இது கேட்கும்போது அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும். பிகாஸ் நம்ம போன நம்மக்கிட்ட சொல்லி அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தில் அங்கே இருக்க ஒரு பாத்திரம் இருக்குது அதை வந்து எட்டி உதைக்கிறாங்க. அவங்களுக்கு அவங்க கோவத்தை எப்படி வெளிக்காட்டுறதுன்னு தெரியல. அதனால தான் இங்கே அப்படியே வந்து ஜிஞ்சுவை தான் காட்டுறாங்க. அவள் வந்து அந்த மேக்ஸ் ப்ராப்ளமை வந்து சால்வ் பண்ணிவிட்டு தூங்குறதுக்காக போகிறா. ஆனால் அவளுக்கு தூக்கமே வரல. ஏதோ ஒரு பிளேஸ்க்கு ஓடி போய் அங்கே நின்று பயங்கரமாக கத்தி கத்தி அழுகுறா. என்னால் வாழ முடியல, அதுக்கு காரணம் நீங்கள் தான்மா, எப்படின்னா என்னை காப்பாற்றுங்க அப்படின்ற மாதிரி அவங்க அம்மாவை ப்ளேம் பண்ணி அழுகுறா. இதெல்லாம் வந்து பாட்டி அங்கேருந்து பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு ஒன்றுமே புரியல. ஆனால் பொண்ணு இப்படி அழுகுறதை நினச்சி அவங்க பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாங்க. ஆனால் அதுக்கான ரீசன் அவங்களுக்கு தெரியல. எங்கள் அப்படியே நெக்ஸ்ட் டே வந்து ஜிஞ்சு வந்து ஒரு சைக்கியாட்ரிஸ்ட்டை மீட் பண்ணுறதுக்காக வந்திருக்கா. கூட பாட்டியும் வந்திருக்காங்க. அப்போ அவள் என்ன சொல்கிறான்னா, எங்கள் அம்மாவோட மெமரிஸ் தான் எனக்கு வந்து போகுது. வர மெமரிஸ் நல்ல மெமரிஸாக இருந்தால் கூட பரவாயில்ல, அது ஒரு மாதிரி வியர்டான மெமரிஸ். சின்ன வயசில் எங்கள் அம்மா என்னை விட்டுட்டு போயிட்டாங்க, அதை பற்றியான மெமரிஸ் தான் வருது. எதுக்கு என்ன எங்கள் அம்மா விட்டுட்டு போனாங்க அப்படின்ற கேள்வி தான் என் மனசுக்குள்ளே வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டர்கிட்ட சொல்கிறா. இது கேட்குற பாட்டி பயங்கரமாக ஷாக் ஆகிடுறாங்க. எங்கே அப்படியே நமக்கு ஃப்ளாஷ்பேக்கில் நடந்த ஒரு விஷயத்தை காட்டுறாங்க. ஜிஞ்சு வந்து சின்ன குழந்தையாக இருக்கும்போது அவங்க அம்மா வந்து அவளோட அங்கிள் ஆண்டி கிட்ட விட்டுட்டு போயிருப்பாங்க. அதாவது அவங்க பொறுப்பில் தான் இவள் வளர்ந்துருப்பா. அதை பற்றியே நினச்சிக்கிட்டு இவள் கார் ஓட்டிக்கிட்டு வரா. இப்போ ஜிஞ்சோட ஃப்ரெண்டு ஊர்லேருந்து வர போகிறதா சொல்லியிருப்பாள். ஸோ அவளை பிக்கப் பண்ணுறதுக்கு தான் பஸ் ஸ்டாப்புக்கு வந்திருக்கா. அவளை பிக்கப் பண்ணிக்கிட்டு இப்போ 2 பேரும் வீட்டுக்கு போயிட்டுருக்காங்க. அப்போது ஜிஞ்சோட ஃப்ரெண்டு வந்து மெக்டோனல்ட்ஸ்லேருந்து பர்கர் அண்ட் ஃப்ரைஸ் வாங்கிட்டு வந்திருப்பா. அது ஜிஞ்சு கிட்ட கொடுக்குறா. எனக்கு இதெல்லாம் பிடிக்காதுரி, நான் இதெல்லாம் சாப்பிட்றது இல்லை அப்படின்ற மாதிரி அவள் சொல்கிறா. இது கேட்குற அவள் பயங்கர ஷாக் ஆகிறா. என்னது ஸ்கூல் டேஸில் உனக்கு இது ரொம்ப பிடிக்கும், இப்போ நான் எப்படி சொல்கிறேன், சரி வீடு நானே சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஃப்ரெண்டே சாப்பிட்டுட்ருக்கா. இப்போ 2 பேரும் வந்து வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்து பார்த்தா அந்த ஊரில் இருக்க மொத்த வயசான தாத்தா பாட்டியும் நம்ம ஜிஞ்சுவோட வீட்டுக்கு வெளியில் தான் இருக்காங்க. இவங்களெல்லாம் யார் கூட்டிகிட்டு வந்திருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த பார்க் பாட்டியோட ஃப்ரெண்டு இல்லை, அவங்க தான் கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க. எப்படின்னா இவளை பேசி கன்வின்ஸ் பண்ணி இங்கே ஒரு ப்ரொட்டஸ்ட் நடத்தி இவளை எப்படின்னா ஃபாரின் காமிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுட்டு நீங்கள் இருந்து போ, எங்களுக்கு இந்த இடம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சும்மாவே ப்ரொட்டஸ்ட் பண்ணிட்டுருக்காங்க. ஆனால் ஜிஞ்சு அதெல்லாம் காதில் வாங்காமல் நேராக அவள் கிச்சனுக்கு போகிறா. அங்கே இருக்க எல்லாருக்குமே சூப்பராக சமைச்சு எடுத்துகிட்டு வந்து வெளியில் வைக்கிறா. அந்த ஃபுட்டை பார்த்த உடனே அதுலேருந்து வர ஸ்மெல்லை அப்படி ஸ்மெல் பண்ண உடனே அவங்க யாருக்குமே ப்ரொட்டஸ்ட் பண்ணணும்னே தோணலை. அதை நிறுத்திட்டு எல்லாரும் அதை சாப்பிட்றாங்க. சொல்லப்போனால் முதல்ல அதை சாப்பிட்றதே நம்ம பார்க் பாட்டியோட அந்த ஃப்ரெண்டு தான். ஸோ அவங்கள பார்த்தோன்னே எல்லாருமே சாப்பிட்றாங்க. அப்படியே அந்த ப்ரொட்டஸ்ட் முடித்து எல்லாரும் கிளம்பிடுறாங்க. எங்கள் பாட்டியோட ஃப்ரெண்டு ரொம்ப வந்து ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க ஜிஞ்சுவை பற்றி. சரி அவங்க அம்மா கஷ்டப்பட்டு இவளை வந்து இப்படி படிக்க அமிச்சாங்க, ஆனால் இவள் இப்படி இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. பக்கத்தில் பாட்டி உட்காந்துட்டு எனக்கும் அதே கவலை தான், அவள் இவ்வளோ கஷ்டப்பட்டு படித்து அவ்வளோ நல்ல வேலையில் இருந்து கூட எதுக்கு இவள் இப்படிலாம் பண்ணுறா, அவள் மனசில் ஏதோ இருக்குது, நான் இந்த வெக்கேஷனுக்கு வந்திருக்கேன், இந்த டைமில் எல்லாத்தையும் கிளியர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. எங்கள் அப்படியே ஜிஞ்சுவையும் அவளோட ஃப்ரெண்டையும் காட்டுறாங்க. 2 பேரும் விளையாடிட்டு இருக்காங்க. அப்போ அவள் ஃப்ரெண்டு வந்து நம்ம ஜிஞ்சுவோட ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷனை பார்த்துட்டு எதுக்கு உனக்கு இந்த ப்ரிஸ்கிரிப்ஷன், எதுக்கு இந்த ப்ரிஸ்கிரிப்ஷன் அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறா. அப்போ ஜிஞ்சு சொல்கிறா, என்னோட தப்பால் தான் எல்லாமே நடந்தது, நான் மட்டும் இங்கே இருந்திருந்தா எங்கள் அம்மா இறந்து போயிருக்க மாட்டாங்க, அதுக்கு காரணம் நான் தான் ஃபாரின் கூடி போனேன், எல்லாமே என்னோட தப்பு தான், அதனால தான் எனக்கு நானே பனிஷ்மெண்ட் கொடுத்துட்ருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டுருக்கா. ஆக்சுவலாக ஜிஞ்சு ஃபாரினில் இருக்க அந்த டைமில் அவளுக்கு வந்து கால் வந்திருக்கும், இந்த மாதிரி அவங்க அம்மா இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு. இந்த நியூஸை கேட்டோன்னே அவள் ரொம்ப சோகமாயிருப்பா. அந்த ஃபியூனலுக்கு வந்து அவளுக்கு என்ன பண்ணுறதுன்னு கூட தெரியாது, அவளால் அழுவ கூட முடிஞ்சிருக்காது. இங்கே அப்படியே ப்ரெசென்ட்டில் காட்டுறாங்க. இப்போது அவள் ஃப்ரெண்டை வந்து ஒரு மாவை வாங்கிட்டு வர சொல்லியிருப்பாள். அதை வச்சு இப்போ வந்து அவள் டம்ப்ளிங் செய்கிறா. டம்ப்ளிங்ஸில் வந்து ரேடிஷ் ஆட் பண்ணுறா. அவள் ஃப்ரெண்டு பார்த்துட்டு என்னடி ரேடிஷ்லாம் ஆட் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. அப்போ தான் ஜிஞ்சு சொல்கிறா, இது வந்து அவங்க அம்மாவோட ரெசிபியாக, ஆனால் அவங்க அம்மா சாகிறதுக்கு முன்னாடி அது எப்படி செய்வாங்கன்னே அவளுக்கு தெரிஞ்சிருக்காது, அதனால இவளே வந்து அவங்க அம்மா எப்படி செய்வாங்கன்னு சொல்லிட்டு ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துருப்பா. ஆனால் அவங்க அம்மா செய்கிற மாதிரியான அந்த ரெசிபி இவளுக்கு கண்டே பிடிச்சிருக்க முடியாது. அப்போ தான் இவளுக்கு தெரிய வந்திருக்கும் அந்த டம்ப்ளிங்ஸில் வந்து அவங்க ஸ்வீட் ரேடிஷ் ஆட் பண்ணியிருக்காங்க, அதனால தான் அவங்களோட ரெசிபி மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இது கூட யார் சொல்லியிருப்பான்னு பார்த்தீங்கன்னா அந்த பார்க் பாட்டியோட ஃப்ரெண்டில் அவங்க தான் சொல்லியிருப்பாங்க. ஸோ அவங்க பேச்சை கேட்டு இதை ஆட் பண்ணி பார்த்துருப்பா. கண்டிப்பாக வந்து சூப்பராக வருன்ற மாதிரி ஒரு நம்பிக்கையில் அவள் செஞ்சு பார்த்துருப்பா. அவங்க அம்மா செஞ்ச மாதிரி தான் வந்திருக்கு. அதை சாப்பிட்டு பார்க்குறா. இங்கே அப்படியே நமக்கு ஒரே ஃப்ரேமில் அவங்க ஜிஞ்சுவையும் காட்டுறாங்க, அவங்க அம்மாவையும் காட்டுறாங்க. 2 பேருமே வந்து அந்த டம்ப்ளிங் செஞ்சு சாப்பிட்றாங்க. ஸோ இதுலேருந்து நமக்கு என்ன சொல்ல வராங்கன்னா அவளோட அம்மாவோட டேஸ்ட் இவளுக்கு கிடச்சிருச்சு, எப்படியோ அந்த ரெசிபியை கடைசியாக கண்டுபிடிச்சிட்டா. ஸோ இப்போ அதை தான் அவளும் அவள் ஃப்ரெண்டும் சாப்பிட்டுட்ருக்காங்க. 2 பேருக்குமே இது ரொம்ப பிடிச்சிருக்கு. அவள் ஃப்ரெண்டு புகழ்ந்து தள்ளுறா, இந்த மாதிரி ஒரு ரெசிபியை நான் சாப்பிட்டதே இல்லை, ரெஸ்டாரண்ட்டில் கூட இந்த மாதிரி டேஸ்ட் கிடைக்குமான்னு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுருக்கா. அப்போ தான் வந்து ஜிஞ்சு சொல்கிறா, ஆக்சுவலாக என்னை என் வேலையிலேருந்து தூக்கலை, நானே தான் வந்துட்டேன், ஆனால் இன்னும் கொஞ்சம் நாளில் நான் அந்த வேலைக்கு போகலன்னா உண்மையாகவே என்னை தூக்கிடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறா. இதை கேட்டோன்னா அவள் ஃப்ரெண்டும் சரி நம்ம பாட்டியும் சரி பயங்கர ஷாக் ஆகிடுறாங்க. ஏன்டி உன்னை வேலையை விட்டு தூக்கலன்னா நீ எதுக்கு வந்திருக்க, ஆனால் எனக்கு ஒரு டவுட் உங்ககிட்ட,
நீ 9th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் சுமாராக தான் படித்தேன், அதுக்கப்புறம் தான் சூப்பராக படிக்க ஆரம்பித்தேன். அது எப்படி அது வரைக்கும் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருந்த நீ எப்படி டாப்பர் ஆன அப்படின்ற மாதிரி கேட்கும்போது தான் ஜிஞ்சு வந்து ஒரு விஷயத்த சொல்கிறா. ஆக்சுவலாக ஃப்ளாஷ்பேக்கில் நடந்த ஒரு விஷயத்தை வச்சு தான் அவளோட லைஃபே சேஞ்ச் ஆகிருக்கும். என்ன நடந்திருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஜிஞ்சுவோட அம்மாவுக்கு செகண்ட் மேரேஜ் ஆகிருக்கும். அப்போது ஜிஞ்சுவை வீட்டுக்கு கூப்பிட்ருப்பாங்க. வீட்டில் யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு எல்லாரும் வெக்கேஷனுக்கு போயிருப்பாங்க. அந்த டைமில் ஜிஞ்சுவோட அம்மா ஜிஞ்சுக்காக நிறைய வகையான ஃபுட்ஸ் எல்லாம் செஞ்சு வச்சுருப்பாங்க. அந்த டைம்னு பார்த்து அவங்க செகண்ட் ஹஸ்பண்ட் ஃபேமிலியோட வீட்டுக்கு வந்திருப்பாங்க. போன வெக்கேஷன் வந்து கேன்சல் ஆகிருக்கும் போல், ஸோ அதனால் வந்திருக்காங்க. அப்போது பார்த்தோன்னே அவங்க ஜிஞ்சுக்காக இவ்வளோ சமைச்சு வச்சுருக்கிறத பார்த்தோன்னே, நீ தான் எல்லாத்தையும் சாப்பிடணும், இல்லை குப்பைக்கு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ரூடாக பேசிட்டு போயிருப்பாரு. அதனால் ஜிஞ்சுக்கு பயங்கர கோவம் வந்து அவள் சாப்பிடாமல் அங்கேருந்து வந்துடுவா. ஆனால் அம்மா வச்சு எப்படி விடுவாங்க? ஸோ எல்லா ஃபுட்டையும் பேக் பண்ணி ஜிஞ்சுக்கிட்ட வந்து, இந்தாம்மா அவர் பேசினதெல்லாம் பெருசாக எடுத்துக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஃபுட்டை கொடுத்துருப்பாங்க. அப்போ ஜிஞ்சு சொல்லியிருப்பா, நான் கிராஜுவேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் வேலைக்கு போகிறேன், என் கூட வந்துருங்களேன் அப்படின்னு சொல்லும்போது, அப்போது வந்து அதுக்கு அவங்க அம்மா வந்து, நீ ஃபஸ்ட்டு வந்து கிராஜுவேஷனை முடி, அப்புறம் ஹையர் ஸ்டடீஸ் பண்ண, நல்லா ஏர்ன் பண்ண, அதுக்கப்புறம் நான் உங்க கூட கடைசி வரைக்கும் இருக்கேன் அப்படின்ற மாதிரி நம்ம பாட்டி சொல்லியிருப்பாங்க. இதை கேட்டதுக்கப்புறம் அவள் இதுக்கப்புறம் நம்ம அம்மா நம்ம கூட வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தில் அந்த ஃபுட்டை மட்டும் எடுத்துக்கிட்டு அங்கேருந்து போயிடுறா. போகிற வழி எல்லாமே அழுதுகிட்டே போகிறா பஸ்ஸில். ஜிஞ்சு வந்து இப்படி சாப்பிடாம அழுதுகிட்டே போகிறத நினச்சி பாட்டியும் வந்து மனசுடைஞ்சு அழுதுட்ருக்காங்க. இந்த இன்சிடெண்ட்டுக்கு அப்புறம் தான் ஜிஞ்சு வந்து நல்லா படிக்கவே ஸ்டார்ட் பண்ணியிருப்பா. இங்கே அப்படியே ப்ரெசென்ட்டில் காட்டுறாங்க. ஜிஞ்சு அவளோட ஃப்ரெண்டோ பேசிகிட்டு இருக்கா. அந்த டைமில் ஜிஞ்சுவோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் அங்கே வரான். இப்போ 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலான்ற முடிவில் இருந்தாங்க. ஆனால் அந்த பாய் ஃப்ரெண்டோட பேரண்ட்ஸ் என்ன சொல்லியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஜிஞ்சுவோட வெட்டிங்கை அவங்களோட அங்கிள் ஆண்டி தான் யூஸ் பண்ணணும், அவங்க அம்மா யூஸ் பண்ணக்கூடாதுன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஆனால் ஜிஞ்சு ஒத்துந்திருக்க மாட்டா. பிகாஸ் அவளுக்கு இருக்கிறது அவங்க அம்மா மட்டும்தான். அவளுக்காக அவங்க எவ்வளவோ சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காங்க. என்னோட வெட்டிங்கை அவங்க யூஸ் பண்ணலன்னா வேறு யார் பண்ணுவாங்க? அப்பேற்பட்ட வெட்டிங்கே எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெட்டிங்கை கேன்சல் பண்ணியிருப்பா. இப்போ அவங்க அம்மா இறந்தது தெரிஞ்சதுக்கப்புறம் தான் அந்த பாய் ஃப்ரெண்டே வந்திருப்பான். ஸோ எங்கள் அம்மா இறந்தது தெரிஞ்சதுக்கப்புறம் தானே நீ வந்திருக்க, ஸோ அப்பேற்பட்ட நீயும் வேணாம், உன் ஃபேமிலியும் வேணாம், நீ வேறு யாருனா போய் கல்யாணம் பண்ணிக்கோ, ஆனால் என்ன டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வந்துடுவா. இதை பாட்டி பார்த்துட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாங்க. என்னால் தான் உன் கல்யாணம் நின்று போச்சு, என்னால் உனக்கு ஒரு நல்ல விஷயம் கூட நடக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் உட்காந்து பயங்கரமாக ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே ஜிஞ்சு வந்து அவள் ஃப்ரெண்டு கூட பயங்கரமாக சண்டை போட்டுட்ருக்கா. பிகாஸ் அவள் தான் வந்து அந்த ஜிஞ்சுவோட பாய் ஃப்ரெண்டு கிட்ட வந்து அட்ரஸ் கொடுத்துருக்கணும். ஸோ அவளுக்கு அது தெரியும். அதனால் என்னோட அட்ரஸை எதுக்கு அவங்ககிட்ட கொடுத்த அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து சண்டை போட்டுட்ருக்கா. இப்போ 2 பேரும் சண்டை போட்டுட்ருக்கா. அந்த டைமில் பாட்டிக்கு ரொம்ப கோவம் வந்துடுது. எதுக்கு இவள் இப்படிலாம் பண்ணுறா, என்னால் தான் இவளுக்கு எல்லாமே கெட்டு போயிடுச்சு, எல்லாத்துக்கும் காரணம் நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு பக்கெட் இருக்கும். அந்த பக்கெட்டை வந்து எட்டி உதச்சிருப்பாங்க. அவங்க உதச்ச வேகத்தில் அந்த பக்கெட்டே வந்து பறந்து போய் விழுந்திருக்கும். இதை பார்த்தோன்னே பாட்டிக்கு ஷாக் ஆகிடுச்சு. என்னது, நம்மளால் பொருளை தொட முடியுதா? ஸோ நம்மளால் பொருளை தொட முடியுதுன்னா கண்டிப்பாக ஜிஞ்சுக்கிட்டே நம்மளால் பேச முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்து ஜிஞ்சுக்கிட்ட பேசுகிறாங்க. ஆனால் அவளுக்கு ஒன்றுமே கேட்கல. அவள் ஃப்ரெண்டு கூட சண்டை போட்டுட்ருக்கா. ஸோ அதுக்கப்புறம் தான் தெரியுது, நம்மளால் ஜஸ்ட் அதை மட்டும்தான் தொட முடிஞ்சது, ஜிஞ்சுக்கிட்ட பேச முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பயங்கர டிசப்பாயின்மெண்ட். இப்போது அடுத்த நாள் ஆகுது, அதே டிசப்பாயின்மெண்ட்டோட தனியாக உட்காந்துட்ருக்காங்க. அப்போ அந்த இடத்துக்கு கைடு வந்துடுறாரு. கைடு வந்து பாட்டிக்கிட்ட, நான் என்ன சொன்னேன் உங்ககிட்ட, எந்த பிரச்சனையும் பண்ணாமல் 3 நாள் அமைதியாக இருந்துட்டு வாங்கன்னு தானே சொன்னேன், ஆனால் நீங்கள் என்ன பண்ணீங்க, அந்த பக்கெட்டை கிக் பண்ணியிருக்கீங்க, உங்களை யார் அதை பண்ண சொன்னால்? இப்போது ஐயர் ஒஃபிஷியல்கிட்ட இருந்து எனக்கு ப்ரெஷர் ஆகுது, ஸோ வாங்க நம்ம எங்கேயாவது போயிடலாம் ஹெவன்கே அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறதுக்கு தான் வந்திருக்காரு. ஆனால் பாட்டி வந்து என்னாலும் சரி அந்த வெக்கேஷனை நான் முடிக்காமல் வர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. நான் வந்து தெரியாமல் தான் வந்து அதை உதச்சேன், ஆனால் அது இப்படிலாம் ஆகும்னு எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். அந்த டைமில் ஜிஞ்சுவும் அவளோட ஃப்ரெண்டோ விடிஞ்சோ விடியாமலையோ எங்கேயோ போயிட்டுருக்காங்க. இதை பார்க்குற பாட்டி இன்னும் வீடியோ கூட இல்லை, எங்கே போயிட்டுருக்காங்க இவங்க 2 பேரும் சொல்லிட்டு இவங்க 2 பேரும் அவங்க 2 பேரையும் ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டுருக்காங்க. அப்போ கைடு வந்து என் கூட வந்துருங்கன்னு சொல்லிட்டு கெஞ்சிக்கிட்டே பின்னாடி வந்துட்டுருக்காரு. இப்போ ஜிஞ்சு எங்கே வந்திருக்கான்னு பார்த்தீங்கன்னா பாட்டியோட சமாதி கிட்ட தான் வந்திருக்கா. இன்றைக்கி பாட்டியோட பர்த்டே. ஸோ அவங்களுக்காக ஃபுட்டெல்லாம் சமைச்சு எடுத்துகிட்டு வந்து அங்கே வச்சுட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறா. நீங்கள் உயிரோடு இருக்கும் போது தான் என்னால் உங்களுக்கு எதுவும் சமைச்சு கொடுக்க முடியல, அட்லீஸ்ட் உங்கள் பர்த்டேக்காக தான் சமைச்சு எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்து விற்கிறா. அதை நினச்சி பாட்டியும் ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. எதுக்குடி இப்போ இதை பற்றிலாம் நினச்சிட்ருக்க, போயிட்டு உன் பொழப்ப பாரு, ஸ்டேட்ஸ்க்கு போ அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டுருக்காங்க. ஆனால் அவளுக்கு தான் எதுவும் கேட்காதில்ல. இப்போ எல்லாத்தையும் முடிச்சதுக்கப்புறம் அவள் அங்கேருந்து கிளம்பிடுறா. அப்போ பாட்டியும் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டுருக்காங்க. அப்போது பாட்டியோட ஃப்ரெண்டு ஒரு டாக் வளர்ப்பாங்க போல், அந்த டாக் வந்து பாட்டிக்கிட்ட வருது. இதை பார்த்தோன்னே பாட்டிக்கே ஷாக்கு, என்ன உன்னால் என்னை பார்க்க முடியுதா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நம்ம கைடுக்கு தான் டாக்னா ரொம்ப பயம் போல், அவர் பயந்துட்டுருக்காரு. இதை பார்த்து அந்த டாகை வந்து நம்ம கைடை சேஸ் பண்ணிக்கிட்டே போகுது. அவர் பயத்தில் உயிரை கையில் பிடிச்சிக்கிட்டு ஓடிட்டுருக்காரு. எப்படியோ அந்த டாகு கிட்டேருந்து தப்பிச்சு பாட்டிக்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டுருக்காரு. உங்களை கூட்டிகிட்டு போக வந்தது ஏன் தப்பு தான், அதனால தான் இவ்வளோ கஷ்டத்தையும் நான் அனுபவிக்கிறேன், இதுக்கப்புறம் உங்களை இங்கே விட்டு வச்சா சரி வராது, வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வலுக்கட்டாயமாக கூப்பிட்டுட்ருக்காரு. ஆக்சுவலாக கைடுக்கு டாகுனா பயம் இல்லை, அதை வச்சே பாட்டி இப்போ பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நீங்கள் வந்து போகலன்னா
நான் உடனே அந்த டாகை கூப்பிட்டுடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த கைடு வந்து வேணாம் அந்த மாதிரி எதுவும் பண்ணிடாதீங்க, சரி நான் திருப்பி போய் என் ஹீரோ ஃபேஷியல் கிட்ட பேசுகிறேன், அது வரைக்கும் மாச்சும் எதுவும் பண்ணாமல் அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து கிளம்பிடுறாரு. ஆக்சுவலாக அவரை வச்சு பிளாக்மெயில் பண்ணதுனால அவர் பயங்கரமாக பயந்து போய் அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாரு. பாட்டி வந்துச்சா இவ்வளோ ஈஸியாக இவனை சமாளிக்கிறது, இது தெரிஞ்சால் எப்பயோ சமாளித்து அனுப்பிச்சிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் ஜிஞ்சு வந்து அவளோட ஃப்ரெண்டை வந்து பஸ் ஸ்டாப்பில் ட்ராப் பண்ணிவிட்டு அங்கேருந்து வரும்போது அவளோட ஃபேவரட்டான சாங் வந்து ப்ளே ஆகிட்டுருக்கு. அதை வந்து அவள் கேட்டுட்ருக்கா. அப்படி கேட்கும்போது கூட வந்து பாட்டியும் உட்காந்து கேட்டுட்ருக்காங்க. ஃபஸ்ட்டு தான் பாட்டி வந்து ஜிஞ்சுக்கு கால் பண்ணும்போது அவள் கால் அட்டனே பண்ணியிருக்க மாட்டா. ஸோ பாட்டி வந்து ஒரு நாள் ஜிஞ்சுவை மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருப்பாங்க. அப்போ கூட ஜிஞ்சு பாட்டியை பயங்கரமாக திட்டி விட்டுருப்பா. அதனால பாட்டி வந்து அங்கேருந்து சோகமாக வந்திருப்பாங்க. ஐயோ அம்மாவை திட்டிட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு இவெல்லாம் பாட்டியை ஃபாலோ பண்ணிக்கிட்டு பின்னாடியே வந்திருப்பா. ஆனால் பாட்டிக்கு இந்த விஷயம் தெரியாது. அந்த டைமில் பாட்டி வந்து அங்கே இருக்க மெக்டோனல்ட்ஸ்க்கு போயிட்டு என்ன வாங்கி சாப்பிட்றதுன்னு தெரியாமல் ஒரு ஐஸ்கிரீமை வாங்கிட்டு அதை சாப்பிட்ருக்க கூட மாட்டாங்க. அதை அப்படியே கையில் வச்சுக்கிட்டு அப்படியே ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ பாட்டி வந்து ஜிஞ்சுக்கு வந்து ஒரு டெக்ஸ்ட் போட்டிருக்காங்க, நான் வீட்டுக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. இதை வந்து ஜிஞ்சு பாட்டியை பார்த்துக்கிட்டே இந்த டெக்ஸ்ட்டை பார்க்குறா. ஸோ அவளுக்கு தெரியும் பாட்டி வந்து பொய் சொல்கிறாங்கன்னு. பட் ஸ்டில் வந்து அவளால் எதுவுமே பண்ண முடியல. அப்படியே சோகத்தோடு அங்கே நடக்கிற எல்லாத்தையும் பார்த்துட்ருக்கா. இங்கே அப்படியே ப்ரெசென்ட்டில் காட்டுறாங்க. ஜிஞ்சுவும் அதே மாதிரி தான் உட்காந்துட்ருக்கா. ஆனால் இந்த வாட்டி அவள் கையில் ஐஸ்கிரீம் வச்சுக்கிட்டு அவங்க அம்மா எப்படி உட்காந்துட்டு இருந்தாங்களோ எக்ஸாக்ட் அதே பொசிஷனில் உட்காந்துட்ருக்கா. பாட்டி வந்து அவளுக்கு ஆப்போசிட்டில் உட்காந்து அவங்க சொல்லிகிட்ருக்காங்க, அன்றைக்கி நடந்த எல்லாத்தையும் நீ பார்த்துருக்கியா, அப்படி ஏன் என்கிட்ட பேசலை, ஏன் நீ எதுக்கு இப்படி கஷ்டப்படுற, எல்லாத்தையும் மறந்துட்டு உன்னோட ஸ்டேஜ்க்கே திரும்பி போ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் அவங்க என்ன தான் சொன்னாலும் நம்ம ஜிஞ்சுக்கு விழாதில்ல காதில். ஸோ அவன் அந்த ஐஸ்கிரீமை பார்த்துக்கிட்டே ரொம்ப ஃபீல் பண்ணிட்டுருக்கான். இதுக்கப்புறம் ஜிஞ்சு வந்து வீட்டுக்கு வரா. வீட்டுக்கு வந்து ரெஸ்டாரண்ட்டில் இருக்க எல்லா வேலையும் பார்த்துட்ருக்கான். அந்த டைமில் நம்ம பாட்டியோட ஃப்ரெண்டான அந்த பாட்டி வராங்க. அவங்க வந்து நம்ம ஜிஞ்சு கிட்டே பேசிகிட்ருக்காங்க. அப்போ அந்த பாட்டி நம்ம ஜிஞ்சு கிட்ட சொல்கிறாங்க, உங்கள் அம்மாவுக்கு படிக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும், ஆனால் அவங்க குடும்ப கஷ்டத்தால் அவங்க படிக்கவே இல்லை, ஆனால் அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சாங்க, அவங்களுக்கு செல்ஃப் ரெஸ்பெக்ட் அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதையை சொல்கிறாங்க. அதாவது பாட்டி வந்து ஒரு வீட்டில் வேலை செஞ்சுருப்பாங்க. அப்போது துணி துவைக்கும் போது ஒரு துணியோட சாயம் வந்து பட்டிருக்கும் இன்னொரு துணி மேலே. ஸோ அந்த வீட்டு ஓனர் பயங்கரமாக திட்டியிருப்பாங்க. ஸோ பாட்டி என்ன பண்ணியிருப்பாங்க, அந்த காம்பன்சேட் பண்ணுறதுக்கு அவங்க சேலரியே கொடுத்துருப்பாங்க. அதனால் அவங்களுக்கு மணி ஷார்ட்டேஜ் ஆகிருக்கும். அந்த மாதத்துக்கான ரெண்ட்டை வேறு அவங்களால பே பண்ணியிருக்க முடியாது. அந்த டைமில் தான் அவங்களுக்கு ரீமேரேஜ் பண்ணிக்கிறதுக்கான ஒரு ஆஃபர் கிடச்சிருக்கும். அதை பற்றி ஒரு லேடி சொல்லிகிட்ருக்காங்க. அவங்களுக்கு 2 பசங்க. நீ வந்து அந்த 2 பசங்களை நல்லபடியாக பார்த்துக்கிட்டுனா ஜிஞ்சுவோட எக்ஸ்பென்சஸை வந்து அவங்க பார்த்துப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஜிஞ்சுவை நல்லா படிக்க வைப்பாங்க. அவளோட எஜுகேஷன் கரியர் அவள் அப்ராடில் படிக்கணும்னா அதுக்கு கூட வந்து அவங்க ஆஃபர் பண்ணுவாங்க. ஸோ என்ன சொல்கிற, ஆனால் நீ ஜிஞ்சுவை கூட கூட்டிகிட்டு போனீங்கன்னா கொஞ்சம் டிஸ்கம்ஃபர்ட்டாக இருக்கும். ஸோ அதுக்கு மட்டும் ஒரு வழி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடி சொல்ல நம்ம பாட்டி வந்து உடனே ஓகே சொல்லிடுறாங்க. ஏன்னா வந்து அவங்களுக்கு ஜிஞ்சுவோட லைஃப் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்து அந்த வீட்டில் வந்து ஸ்டே பண்ணி அந்த குழந்தைங்களை பார்த்துக்கிறாங்க. ஜிஞ்சுவை வந்து அவங்க அங்கிள் வீட்லேயே விட்டுடுறாங்க. ஈவன் ஜிஞ்சுக்கான செலவை கூட அவங்க அங்கிளுக்கு கொடுத்துட்றாங்க. அதனால தான் அவங்க வந்து ஜிஞ்சுவை நல்லபடியாக வந்து பார்த்துட்ருக்காங்க. எல்லா விஷயத்தையும் வந்து அந்த பாட்டி சொல்கிறாங்க. இதை கேட்க கேட்க ஜிஞ்சு வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறா. எனக்கு எல்லாமே இப்போ புரியுது, எங்கள் அம்மா எதுக்கு அப்படி ஒரு டிசிஷன் அப்போ எடுத்தாங்கன்ட்டு. ஆனால் அதை புரிஞ்சிக்கிற அளவுக்கு அப்போ எனக்கு மெச்சூரிட்டி இல்லை. இப்போ புரியுது, அவங்கள புரிஞ்சிக்கலன்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ரெக்ரெட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிகிட்ருக்கா. இவ சொல்கிறது எல்லாமே பாட்டி கேட்டுட்ருக்காங்க. அவங்களும் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. ஆக்சுவலாக ஜிஞ்சு வந்து ஒரு விஷயத்த சொல்கிறா. அவள் வந்து ஃபாரின் போகிறதுக்கு முன்னாடி நம்ம பாட்டியை வந்து மீட் பண்ணியிருக்க மாட்டா. அதுக்கு பதிலாக பெல் ஃப்ளவர் எக்ஸ்ட்ராக்ட் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்து ஒரு டீ வாங்கன்னு சொல்லியிருப்பாங்கல்ல, அந்த டீயை வந்து வாங்கி வச்சுட்டு அவள் அப்படியே போயிருப்பா. நெக்ஸ்ட் டே வந்து பாட்டி வந்து அவங்க வீட்டு டோரை ஓப்பன் பண்ணி பார்த்தா அவங்க வீட்டுக்கு வெளியில் இது இருந்திருக்கும். ஆனால் அதை ஜிஞ்சு தான் வாங்கி வச்சுருந்தா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியாது. பட் இப்போ வந்து அவள் சொல்ல தான் நம்ம பாட்டிக்கே தெரியுது அதை ஜிஞ்சு தான் வாங்கி வச்சிருக்கான்னு சொல்லிட்டு. ஸோ அன்றைக்கி வந்திருக்கல நீ, அப்போ எதுக்கு என்ன பார்க்காம போனேன், நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு தெரியுமா அதை நினச்சி அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ ஜிஞ்சு வந்து சொல்கிறா, நான் நிறைய மிஸ்டேக் பண்ணியிருக்கேன், இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல, நான் செத்தா தான் எங்கள் அம்மாவை போய் பார்க்க முடியும் போல், அவங்கக்கிட்ட மன்னிப்பு கேட்டால் தான் என்னால் நிம்மதியாக வாழ முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்கா. இவ சொன்ன இந்த ஒரு வார்த்தையை கேட்டோன்னே பாட்டி பயங்கர ஷாக் ஆகிடுறாங்க. என்ன இந்த சின்ன விஷயத்துக்கு இப்படி பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு, இப்படிலாம் பேசாத, என்னோடய மனசு கஷ்டப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுருக்காங்க. இங்கே அந்த பாட்டியோட ஃப்ரெண்டு வேற நல்லா குடிச்சிட்டு நல்லா மட்டையாயிட்டாங்க. அப்போது அந்த பாட்டியோட பையன் வந்து அந்த பாட்டியை கூட்டிகிட்டு அங்கேருந்து போயிடுறான். இப்போ ஜிஞ்சுவும் வந்து அந்த பாட்டியை வழி அனுப்பிச்சிட்டு அவள் தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறா. அவளால் தூங்க முடியல. ஸோ அவங்க அம்மாவோட டைரி அங்கே இருக்குது, அதை படிக்கலான்னு சொல்லி அதை படிச்சுட்ருக்கா. அதில் பாட்டி வந்து ஒரு விஷயத்தை எழுதியிருக்காங்க. அதாவது அவங்க ஜிஞ்சுக்கு கால் பண்ணும்போது அவள் கால் எடுத்துருக்க மாட்டாள்ல, அது மாதிரி நிறைய ஹார்ட் பிரேக்ஸான விஷயம் அவங்களுக்கு நடந்திருக்கும். அந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் வந்து அவங்க டைரியில் வந்து எழுதி வச்சுருக்காங்க. இதை ஜிஞ்சு படிக்க படிக்க அவள் வந்து ஃபீல் பண்ணிகிட்ருக்கா. இந்த ஒரு விஷயத்தால் மட்டும்தான் அவளால் நிம்மதியாகவே வாழ முடியல. இது வந்து பாட்டிக்கு தெரிய வருது. பாட்டிக்கு இந்த விஷயம் தெரிய வந்ததுக்கு அப்புறமே அவங்க ரொம்ப கில்ட்டாக ஃபீல் பண்ணுறாங்க. இது என்னோட மிஸ்டேக் தான், நான் அந்த டைரியை எழுத போய் தானே அதை நீ படித்து இப்படி இருக்க, அது இல்லைனா நீ
இவ்வளோ ஃபீல் பண்ணியிருக்க மாட்டேல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வெளியில் வந்து அதை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ அந்த இடத்துக்கு கைடு வராரு பாட்டியை வந்து ஹெவனுக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கு. அப்போ பாட்டி வந்து அவர்கிட்ட வந்து ஹெல்ப் கேட்குறாரு. நான் எப்படின்னா ஜிஞ்சு கிட்ட பேசணும், எதனா வழி சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த கைடு சொல்கிறாரு, ஒரு வழி இருக்குது, ஆனால் அதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்குது. எந்த கண்டிஷனாக இருந்தாலும் பரவாயில்ல, நீ சொல்ல, நான் செய்கிறேன் அப்படின்ற மாதிரி பாட்டி சொல்ல. அப்போ அந்த கைடு சொல்கிறாரு, நீங்கள் வந்து ஜிஞ்சு கிட்ட பேசலாம், ஆனால் நீங்கள் அவங்கக்கிட்ட பேசுகிறீங்கன்னா இதுக்கப்புறம் உங்களுக்கு வெக்கேஷன்றதே ஒன்றும் இல்லை. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஜிஞ்சுக்கு வயசாகி அவள் ஹெவனுக்கு வந்துட்டா அவளை உங்களால் வந்து ரெக்கக்னைஸே பண்ண முடியாது. ஏன்னா உங்கள் மெமரியிலேருந்து ஜிஞ்சுவை பற்றியான எல்லாத்தையுமே நாங்கள் வந்து டெலீட் பண்ணிவிடுவோம். அவளை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யாருன்னு கூட தெரியாது, ஒரு டோட்டல் ஸ்ட்ரேஞ்சர் மாதிரி இருப்பா அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னே பாட்டி வந்து உடஞ்சே போயிடுறாங்க. ஆனாலும் ஒத்துக்கிறாங்க, இப்போது அவளோட லைஃப் நல்லா இருக்கணும், ஜிஞ்சு வந்து ஒரு ஹாப்பியான லைஃப்பை லீட் பண்ணணும், அதுதான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு கைட் சொன்ன எல்லாத்தையும் வந்து பாட்டி ஒத்துக்கிறாங்க. ஸோ எனக்கு ஜிஞ்சு கிட்ட பேசி ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, சரி நான் அதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி கைட் சொல்கிறாரு. அடுத்த நாள் வந்து ஜிஞ்சு தூக்கத்துலேருந்து எழுந்துக்கிறா. எழுந்து பார்த்தா பக்கத்தில் அவங்க அம்மா இருக்காங்க. அவங்க அம்மாவை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறா. ஆமாம், இவ்வளோ நாள் எங்கே போனீங்க, உங்களுக்காக தான் வெயிட் பண்ணேன், உங்களுக்காக நான் பர்த்டே மீல் குக் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாக்காக குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறா. ஒரு ஃபுல் கோர்ஸ் மீலை வந்து சமைச்சு எடுத்துகிட்டு வந்து அவங்க அம்மா முன்னாடி வைக்கிறா. அதை வச்ச அப்புறம் அவங்க அம்மா வந்து ரொம்ப சந்தோஷமாக அதை பார்த்து சாப்பிட்டு அப்படியே என்ஜாய் பண்ணுறாங்க. இப்போ அவங்க 2 பேருமே சாப்பிட்டுட்டு இருக்கும் போது ஜிஞ்சு வந்து அவங்க அம்மா மாதிரியே செய்யணும்னு நினச்ச அவங்க அம்மாவோட அந்த சிக்னேச்சர் டிஷ்ஷான அந்த டம்ப்ளிங்ஸ் எடுத்துகிட்டு வந்து வைக்கிறா. ஜிஞ்சுவோட அம்மா வந்து அதை சாப்பிட்டுட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது, ரொம்ப நல்லா பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போது ஜிஞ்சு சொல்கிறா, எனக்கு எப்பயுமே உங்களுக்கு பர்த்டே மீல் குக் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆசை, ஆனால் ஃபைனலாக இப்போ தான் அதுக்கான சான்ஸ் கிடச்சிருக்கு, அதை நினச்சி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் 2 பேரும் ஒன்றா உட்காந்து நிலாவை பார்த்துக்கிட்டே பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ ஜிஞ்சு வந்து ஒரு விஷயத்த சொல்கிறா, நான் ஃபாரினில் இருக்கும்போது உங்களை பற்றி அடிக்கடி நினைப்பேன், அப்படி நினைக்கும் போதெல்லாமே ஒரு நல்ல விஷயங்கள் மட்டும்தான் என் மனசில் ஞாபகம் வரும். எப்பயுமே உங்களுக்கு கால் பண்ணணும்னு நினைப்பேன், ஆனால் என்னால் கால் பண்ணியே இருந்திருக்க முடியாது, அதெல்லாம் நினச்சி நான் எவ்வளோ ஃபீல் பண்ணியிருக்கேன் தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்கிறா. அப்போ பாட்டி சொல்கிறாங்க, எனக்கு உன்னை பற்றி தெரியும், நீ எதை பற்றியும் ஃபீல் பண்ணாது, என்ன இருந்தாலும் நீ தான் என்னோடய ஃபேவரட்டான பொண்ணு. அப்போ நான் சின்ன வயசில் ஏதோ விளையாட்டு புள்ள மாதிரி நடந்துக்கிட்டேன், ஆனால் அதெல்லாம் நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஆனால் அதெல்லாம் புரிஞ்சுக்கின டைமில் நீங்கள் என் கூட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜிஞ்சு ரொம்ப ஃபீல் பண்ணுறா. அப்போ பாட்டி சொல்கிறாங்க, நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணதே உனக்கு வந்து ஒரு நல்ல லைஃபை கொடுக்கறதுக்கு தான், நீ ஒரு நல்ல லைஃப்பை வாழ்ந்தால் மட்டும்தான் நான் அதை பார்த்து சந்தோஷப்பட முடியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ ஜிஞ்சு வந்து கண்டிப்பாக நான் அதை பண்ணுறேன், ஆனால் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லணும், சாரியும் சொல்லணும், உங்களால் தான் என்னோடய லைஃப் சேஞ்ச் ஆயிருக்கு, அது மட்டும் இல்லாமல் நான் உங்கள் கூட இருக்கும் போதே உங்களை லோன்லியாக ஃபீல் பண்ண வச்சதுக்கு சாரி அப்படின்ற மாதிரி சொல்லும் போது நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், ஏன்னா நீ என் பக்கத்தில் இருக்கிறதுனால அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு இப்போ 2 பேரும் போய் ஒன்றா படுக்கிறாங்க. ஆனால் ஜிஞ்சுவால் தூங்க கூட முடியல, அவங்க அம்மாவை பார்த்துக்கிட்டு அப்படியே பேசிகிட்ருக்கா. நாளைக்கு நம்ம தூங்கி எழுந்ததுக்கப்புறம் நிறைய இடத்துக்கு போகலாம், நான் எல்லா இடத்துக்கும் உங்களை கூட்டிகிட்டு போய் காட்டுறேன், நம்ம சந்தோஷமாக என்ஜாய் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அவள் சொல்லிட்டுருக்க. பாட்டி வந்து சரி நம்ம வந்து போகலாம், நான் எங்கேயும் போக மாட்டேன், நீ இப்போ நிம்மதியாக தூங்கு அப்படின்ற மாதிரி சொல்லி ஜிஞ்சுவை வந்து தூங்க வைக்கிறாங்க. ஜிஞ்சு வந்து தூங்குறா. இங்கே வந்து கைடு பாட்டியோட மெமரிஸ்லேருந்து ஜிஞ்சுவை பற்றியான எல்லாத்தையுமே வந்து டெலீட் பண்ணுறாரு. அதாவது பாட்டியோட ஹாப்பி மூமெண்ட்ஸ்லேருந்து சேட் மூமெண்ட்ஸ், ஜிஞ்சு பிறந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் எல்லாத்தையுமே வந்து அவர் டெலீட் பண்ணுறாரு. எல்லாத்தையும் டெலீட் பண்ணிவிட்டு அங்கேருந்து அமைதியாக கிளம்பிடுறாரு. அடுத்த நாள் ஜிஞ்சு வந்து தூங்கி எழுந்து பார்க்குறா. எழுந்து பார்த்தா கூட வந்து அவங்க அம்மா இல்லை. ஆனால் அதை நினச்சி அவள் எதுவும் ஃபீல் பண்ணல, ஏன்னா அவளோட மெமரிஸில் அதை பற்றியான எந்த விஷயமும் இல்லை. அவள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கா. அந்த வீட்டை சுற்றி பார்க்குறா, அவளோட திங்ஸை பேக் பண்ணுறா. அவங்க அம்மா அவளுக்காக கொடுத்துருப்பாங்க சின்ன வயசாக இருக்கும் போது ஒரு பென்சில் கேஸ், அதை வந்து ஞாபகமாக இருக்கிறதுக்கு பேக் பண்ணுறா. அவங்க அம்மாவோட டைரி இருக்குது, அதையும் பேக் பண்ண போகிறா. அந்த டைமில் நம்ம ஜிஞ்சுவோட ஃப்ரெண்டு கால் பண்ணுறா. ஸோ அந்த காலை வந்து அவள் எடுத்து பேசுகிறா. அதில் அவள் என்ன பேசுகிறான்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஸ்டேட்ஸ்க்கு போக போகிறேன், போகிறதுக்கு கொஞ்ச நாள் முன்னாடி வந்து நான் சவுலுக்கு வந்து உன் கூட ஸ்டே பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. ஆமாம், ஜிஞ்சு வந்து ஸ்டேட்ஸ்க்கு போகிறதுக்கு டிசைட் பண்ணிட்டா. இப்போ அப்படியே பாட்டியோட அந்த டைரியை காட்டுறாங்க. அதில் வந்து அவங்க ஒரு நோட் எழுதியிருக்காங்க போகிறதுக்கு முன்னாடி ஜிஞ்சுக்காக. அதில் பாட்டி என்ன எழுதியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வெக்கேஷனில் நான் உன்னை பார்த்ததில் எனக்கு அப்படி ஒரு சந்தோஷம், நீ 100 வயசு வரைக்கும் ரொம்ப சந்தோஷமாக வாழணும், நீ என்னோட பொண்ணாக இருக்கிறத நினச்சி எனக்கு அவ்வளோ சந்தோஷம், நான் உன்னை மறந்தா கூட நீ என்னை கண்டுபிடிச்சி என்கிட்ட வந்து பேசு, என்னை நீ மறந்துடாத அப்படின்ற மாதிரி அவங்க எழுதியிருப்பாங்க. எழுதி முடிச்சுட்டு ஜிஞ்சுவை பார்த்துருப்பாங்க. அவள் நிம்மதியான ஒரு தூக்கத்தை வந்து தூங்கிட்டு இருப்பா. அவளை எழுப்ப வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிஞ்சுவை அப்படியே பார்த்துருப்பாங்க. ஜிஞ்சுவை பார்க்க அவங்களுக்கு அப்படி ஒரு சந்தோஷம். பிகாஸ் அவளோட மெமரிஸ் எல்லாமே இப்போது கிளியர் ஆகிடுச்சு. இப்போ அவளுக்கு இருக்கிறது ஒன்லி ஹாப்பி மெமரிஸ் மட்டும்தான். இதுக்கப்புறம் அவள் எதை பற்றியும் ஃபீல் பண்ணாமல் ஒரு நல்ல லைஃப்பை லீட் பண்ணுவாள். அதை நினச்சே பாட்டி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்படியே ஜிஞ்சுவை பார்க்குறாங்க. அப்படியே இந்த பாட்டியை காட்டியே இந்த மூவியை முடிக்கிறாங்க. இந்த மூவி இங்கே முடியுது. எப்படி இருந்துச்சு இந்த மூவி? ரொம்ப நல்லா இருந்தது இல்லை? ஒரு ஃபீல் குட் மூவி தான், ஆனால் நிறைய இடத்துல நம்ம கொஞ்சம் ஃபீல் பண்ணியிருப்போம். அப்படிப்பட்ட மூவி தான் இந்த மூவி. எனக்கு இந்த மூவி பிடிச்சிருந்துச்சி. உங்களுக்கு இந்த மூவி பிடிச்சிருந்துச்சா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். அன்டில் தென் டேக் கேர், பை.